கொடுத்ததை திருப்பி கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு பொருளையோ ஒரு வாக்கையோ நம்ம கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை அதை எனக்கு திருப்பி தான் கேட்குறது சிறுபிள்ளைத்தனம் அப்படின்னு சொல்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அமெரிக்கா திடீர்னு ஆப்கானிஸ்தானுக்கு நாங்கள் ஒரு உதவி செஞ்சோம், இன்றைக்கி அவங்களுடைய ஏர்பேஸை திருப்பி நாங்களே எடுத்துக்கலான்னு ட்ரை பண்ணுறோம், ஒருவேளை ஆப்கானிஸ்தான் அதை கொடுக்க மறுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு நிறைய தீமைகள் நடக்கும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டலை கொடுத்தார். அந்த மிரட்டலை ஆப்கானிஸ்தானில் இப்போ ஆட்சி செய்யக்கூடிய தாலிபான்கள் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, ஒருவேளை அமெரிக்காவுக்கு நாங்கள் அதெல்லாம் விட்டு கொடுக்கறதா இருந்தால் இன்னும் 20 வருஷம் அதுக்காக போராடுவதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. இந்த வார்த்தை அமெரிக்கா ஆப்கான் பிரச்சனை மறுபடியும் உருவாகுமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும், ஆப்கானிஸ்தானில் ரஷ்யாவினுடைய கை மேலோங்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் உருவாக்கியிருக்கு. இது மட்டும் கிடையாது, இஸ்ரேல் காசா பிரச்சனையில் ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் ஒரு தீர்மானம் ஏற்பட வந்தது, அதை அமெரிக்கா வீட்டோ பண்ணிட்டாங்க. இந்த வாரம் ஐநா சபையினுடைய ஜெனரல் மீட்டிங் அப்படிங்கிறது நடக்க போகுது. இதில் ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் பிரச்சனையாகவே இஸ்ரேல் காசா பிரச்சனையை தான் எல்லாரும் டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. இதே மாதிரி ஏகப்பட்ட செய்திகள் வெளிவந்திருக்கு. நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது ஐநா சபை தான். பொதுவாக அந்த ஐநா சபை அப்படின்னு சொல்லும்போது உலக நாடுகளுக்கு ஒரு பஞ்சாயத்து மாதிரி. நம்ம ஊர்லலாம் கிராமங்கள்லாம் இருக்கும் தெரியுமா, பஞ்சாயத்தை கூட்டுங்கடா அப்படின்னு சொன்ன ஒரு கிராம தலைவர் வந்து உட்காந்துருப்பாரு. அங்கேருந்து யார் பிராது கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நாட்டாம தீர்ப்பை மாற்று அப்படின்னு சொன்ன இந்த படம், அந்த செய்தி, இது அப்படியே ஒரு பெரிய லெவலில் எலைட் லெவலில் யோசிச்சிங்கன்னா அதுதான் ஐநா சபை. அப்போ உலக நாடுகளை ஒன்றிணைத்து எப்பா இங்கே வாங்க, ஒரு 10 பேர் இருப்பாங்க பஞ்சாயத்து மெம்பர்ஸு, பஞ்சாயத்தில் தீர்ப்பு சொல்லக்கூடிய நபர்கள், அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒத்துதக்கூடிய ஒரு 10 பேர், இவ்வளோதான். இந்த ஒத்துதக்கூடிய நபர்களில் யாராவது ஒரு நபர் அதுக்கு சரிப்பட்டு வரலனாலும் அந்த பஞ்சாயத்துக்கு தீர்ப்பு வந்து அமல்படுத்தப்படாது. அதே மாதிரி தான் இந்த ஐநா சபையில் யாராவது ஒரு நபர் அதில் வீட்டோ பண்ணிட்டாங்கன்னா ஐநா சபையினுடைய தீர்மானம் அப்படிங்கிறது அங்கே ஏற்படாது. அதே இந்த ஒரு நிலைமையை அப்படியே இஸ்ரேல் காசா பிரச்சனைக்கு கொண்டு வராங்க. இஸ்ரேல் தப்பு செய்து இஸ்ரேல் இனப்படுகொலை செய்கிறது அப்படிங்கிறத ஐநா சபை பல முறை உறுதிப்படுத்தி ப்ரூஃபோடி எல்லா முன்னாடியும் காமிச்சிட்டாங்க. எல்லார் முன்னாடியும் காண்பித்தது மட்டும் இல்லாமல் ஐநா சபை சார்பாக இஸ்ரேலுக்கு எதிராக நெத்தன்யாகு அவர்களுக்கு எதிராக ஒரு கைது நடவடிக்கையும் ஈடுபட வேண்டும் அப்படிங்கிற ஒரு ரெக்கமெண்டேஷன் ஐசிஜேக்கு கொடுக்குறாங்க. அப்போ இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் நெத்தன்யாகு அவர்கள் தவறு செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ விஷயங்கள் செய்த இதே இஸ்ரேல் ஏகப்பட்ட ஜேர்னலிஸ்ட்டை கொண்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளியாகுது. இதற்கெல்லாம் ஒரு தீர்மானத்தை கொண்டு வரணும், உடனடியாக அங்கே பேச்சுவார்த்தை, அமைதி பேச்சுவார்த்தை வர வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து எப்பா ஒரு தீர்மானத்தை போடும்போது அமெரிக்கா அதை வீட்டோ பண்ணுறாங்க. அப்படி அமெரிக்கா வீட்டோ பண்ண கொஞ்சம் நேரத்திலேயே இஸ்ரேல் மறுபடியும் அவங்களுடைய கிரவுண்ட் அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணி ஒரே இரவில் மட்டுமே 60லேருந்து 65 பேர், 30லேருந்து 35 பேர் அப்படின்னு சொல்லி தினசரி இப்போது என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னா கொண்டுக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 4 லட்சத்திலிருந்து 5 லட்சம் நபர்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இஸ்ரேலில் அவங்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக இடம்பெயர்தல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா H1B விசா தான். H1B விசா அவ்வளோதான், 88 லட்சம் ரூபாய் கொடுக்கணுமா இப்படி அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே பேனிக் மோடுக்கு போயிட்டாங்க. ஈவன் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மைக்ரோசாஃப்ட் நிறுவனங்கள் எல்லாம் வெளிநாடுகளில் H1B விசா வச்சிருக்கவங்க யாராவது இருந்தீங்கன்னா உடனடியாக அமெரிக்காவுக்கு திரும்பிடுங்க, ஏன்னா நீங்கள் திரும்பும்போது 87 லட்ச ரூபா கொடுத்தா தான் உங்களை உள்ள விடுவோம் அப்படின்னு சொன்னால் எங்களால் எதுவும் செய்ய முடியாது, சீக்கிரமாக வந்து சேர்ந்துருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தந்தி அடிச்சு விட்டாங்க. பயந்து எல்லாரும் வெளிநாடுகள்லேருந்து அமெரிக்காவுக்கு திரும்பிட்டு இருக்க போது தான் அமெரிக்கா அதற்கான ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுக்குறாங்க. இல்லை இந்த H1B விசா அப்படிங்கிறது அதில் 88 லட்ச ரூபா அப்படிங்கிறதுலாம் 1 இயருக்கான ஃபீ கிடையாது, லைஃப் டைமில் ஒரே ஒரு தடவை மட்டும் அதை நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். அதை தவிர இப்போ இந்த H1B விசா வச்சிருக்கிறவங்களுக்கு இது வந்து அமல்படுத்தப்படாது. புதுசாக யாராவது H1B விசா எடுக்கிறதா இருந்தால் இந்த 88 லட்ச ரூபாய் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற விளக்கத்தை கொடுத்தாலும் ஒரு பயம் காட்டுதலையே வச்சுருக்காங்க அமெரிக்கா. கடைசி வரையிலும் எந்த ஒரு ஷேர் மார்க்கெட்டும் புஷ் ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணமும், தங்கம் ரேட்டு அதிகமாக கம்மியாகாமல் போகிறதுக்கான காரணமும், எல்லாருமே பேனிக் மோடில் இருக்கிறதுக்கான காரணமும், ஏற்றுமதி டல்லானதுக்கான காரணமும் எல்லாமே அமெரிக்கா போடக்கூடிய பலவிதமான திடீர் சட்டங்கள் தான். திடீர்னு 50% டேரிஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, வெளிநாடுகளுக்கு நாங்கள் இதெல்லாம் ஏற்றுமதி செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க, பல நாடுகளுக்கு நாங்கள் பொருளாதார தடை விதிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படின்னு சொல்கிற அமெரிக்காவினுடைய குட்டி சட்டங்கள் கூட பெரிய ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தி வேர்ல்டு லெவலில் ஒரு இன்ஸ்டெபிலிட்டியை ஏற்படுத்தி இருக்கு. அதே மாதிரியான ஒரு இன்ஸ்டெபிலிட்டி தான் இந்த H1B விசாலையும் வந்துச்சு. முதல்ல 8 லட்ச ரூபாய் கொடுக்க வேண்டியதாக இருந்ததை 88 லட்ச ரூபாய் அப்படின்னு சொல்லும்போது யாரப்பா இதெல்லாம் முடியும், அவ்வளோதான் ஐடி துறைக்கு ஆப்பு அப்படிலாம் சொல்லி எல்லாருமே பேசிட்டு இருந்த போது, இது லைஃப் டைமில் ஒரு காட்டை நீங்கள் கொடுக்குறதுல என்ன இருக்கு, எங்களுக்கு காசு வேணும், நீங்க வந்து வேலை செஞ்சுக்கோங்க, இல்ல எங்க நாட்டு மக்களையும் நீங்க ட்ரெயின் பண்ணி அவங்களே என்ன செஞ்சுக்கோங்க, வேலைக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லிட்டு இருக்காங்க.
இது மட்டும் தானே அப்படின்னு பார்த்தா இல்லை, டிக்டாக் இருக்குது பார்த்தீங்களா, டிக்டாக் இப்போ அமெரிக்கா வாங்க போகிறாங்க. அப்போ பைடான்ஸ் என்ன செய்ய போகிறாங்கன்னா, மொத்தம் டிக்டாக்ல 7 ஷேர் ஹோல்டர்ஸ் தான், 7 பேருக்கு இதை பிரித்து கொடுத்து அதில் ஒரு நபர் மட்டும் பைடான்ஸ் இருப்பாங்க, மீதம் இருக்கும் 6 அமெரிக்கா சார்ந்தவர்கள் தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டீல் கையெழுத்தாக போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அமெரிக்கா டிக்டாக்கை வாங்கிட்டாங்க அப்படின்னா இந்தியாவில் டிக்டாக்குக்கான அந்த தடை விலக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் உருவாகி இருக்கிறது. இதுக்கு நடுவில் டிக்டாக்கினுடைய அல்கோரிதத்தை நாங்கள் தான் மோடிஃபை பண்ணணும், அது எங்களுக்கு ஃபுல்லாக சோர்ஸ் கோட் என்ன செய்யுங்க சொல்லிக் கொடுங்க, நாங்கள் அதை எங்களுடைய என்ஜினியர்ஸை வச்சு சரிப்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சீனாவிடம் பேசி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இல்லை இது எதுவுமே நடக்கலைன்னா டிக்டாக் நாங்கள் பேன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ஒரு மிரட்டலையும் கொடுத்திருக்கிறார்கள். அடுத்த ட்ரக்ஸ் ஸ்மக்லிங் அப்படிங்கிறது தான். இந்த ஸ்மக்லிங் அப்படின்னு சொல்லி வந்தாலே ஏகப்பட்ட நாடுகளை அமெரிக்கா அவங்க கண்ணிங்கில் வச்சுருக்காங்க. அதில் வெனிசுலா இருக்காங்க. வெனிசுலாவினுடைய மேதுரோ அவர்களுக்கு எதிராக அமெரிக்கா அவங்களுடைய கன் பாயிண்ட் டிப்ளமசி அப்படிங்கிறத செய்ததற்கான காரணமே நிறைய போதை வஸ்துக்கள் நீங்கள் பரப்பிட்டு இருக்கீங்க, அங்கே இருக்க போதை கும்பல் எங்கள் நாட்டுக்குள்ளே வந்து போதைப் பொருளை கடத்தி வருகிறார்கள் அப்படிலாம் சொல்லி தான் அங்கே மேதுரோ அவர்களுக்கு எதிரான ஒரு கட்டமைப்பை உருவாக்கினார்கள். அதே மாதிரி இன்னைக்கும் நாங்கள் போதைப் பொருளை கண்டுபிடித்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தகவலை அமெரிக்கா வெளியிட்டிருக்கிறார்கள். எஸ்தோனியாவை பொறுத்த வரைக்கும் எஸ்தோனியா நாட்டுக்குள்ள ரஷ்யாவினுடைய ஒரு ட்ரோன் வந்ததாகவும் அப்படி வர்றதுக்கு முன்னாடியே ஒரு சிக்னலை நாட்டோ கொடுத்ததாகவும் அதை சரியாக கண்டுகொள்ளவில்லை என்கிற குற்றச்சாட்டும் இப்போது எழுந்திருக்கிறது. பொதுவாக போலந்துக்குள்ள ரஷ்யாவினுடைய ட்ரோன் வந்துருச்சு அப்படிங்கிற அந்த ஒரு பிரச்சனையை முடிகிறதுக்கு முன்னாடி எஸ்தோனியா நாட்டுக்குள்ளேயும் ரஷ்யாவினுடைய ட்ரோனா அப்படிங்கிறது ஒரு பெரும் பேசு பொருளாக மாறி இருக்கு. அடுத்ததா ரஷ்யாவுக்கு எதிராக ஸ்ட்ராங் சாங்ஷன்ஸ் அப்படிங்கிறத அமெரிக்கா போட வேண்டும், இதுதான் எங்களுடைய முதற்கண் கோரிக்கை அப்படின்னு சொல்லி மீண்டும் ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருக்கார். ஜெலன்ஸ்கி அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ஐரோப்பிய ஒன்றியம் 19வது பொருளாதார தடையை ரஷ்யாவுக்கு போடுறதுக்கான டிஸ்கஷனில் ஈடுபட்டு இருக்காங்க. பட் அதை ஐரோப்பிய ஒன்றியம் மட்டும் போட்டால் சரி வராது, அமெரிக்காவும் சேர்ந்து போடணும். அப்போ அமெரிக்கா இதுவரையிலும் இல்லாத கொடூரமான பொருளாதார தடைகளை ரஷ்யாவுக்கு போட்டால் தான் சரி வரும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. ஐஏஏ அமைப்புடனான தொடர்பை முற்றிலுமாக நாங்கள் என்ன செஞ்சிருவோம், ஒருவேளை ரத்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு மிரட்டலை இன்று ஈரான் தெரிவித்திருக்கிறது. காரணம் இருக்குது, ஐநா சபை சார்ந்து இருக்கக்கூடிய பல அமைப்புகள், அதே பல நாடுகள் இவங்களுடைய சாங்ஷன்ஸை ரீஇனிஷியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ ஈரான் மீது இவ்வளோ பொருளாதார தடையை நீங்கள் ரீஇனிஷியேட் பண்ணுறீங்கன்னா நாங்கள் ஏன் இந்த ஐஏஏ அமைப்பு கூட நல்லுறவை மேம்படுத்த வேண்டும்? எங்களுக்கு தேவையே இல்லையே. அவங்க எங்களுக்கு எதிராக மறுபடியும் காய் நகர்த்தல் செய்யும்போது நாங்கள் மட்டும் அடிமை மாதிரி அவங்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்து எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறத ஈரான் இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. மிடில் ஈஸ்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பேஸ் பண்ணி 2 நாடுகளுடைய பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஒன்று எகிப்து, மற்றொன்று சிங்கப்பூர். ஸோ எகிப்து சிங்கப்பூருடைய பேச்சுவார்த்தையும் ரொம்ப பெருசாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா எகிப்து இப்போ தான் அரபுலக நாடுகளுடைய நாட்டோ ஒன்றை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சுருந்தாங்க. அப்போ அதுக்குள்ளே சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளும் வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ உதயமாயிருக்கு. மலேசியாவிலாம் இதை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நாட்டோ, அரபுலகத்தினுடைய இஸ்லாம் நாடுகளுடைய அந்த நாட்டோ அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாகிறது. அதில் மலேசியா வந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, வரணுமா வேண்டாமா அப்படிங்கிற உங்களுடைய பதில் இங்கே வரவேற்கப்படுகிறது. இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் ஒன்று நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணிட்டோம் என்கிற அறிவிப்பை இன்று ஈரான் வெளியிட்டிருக்கிறார்கள். இது அமெரிக்காவுக்கு பெரும் சிக்கல் தான். ஆயில் டிபெண்டன்சி அப்படிங்கிறத 2050 நாங்கள் நிப்பாட்டிடுவோம், எங்கள் நாட்டுக்குள்ளேயே நாங்கள் ஆயிலை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற ஒரு உறுதியை இன்று ஈராக் எடுத்திருக்கிறது. ஈராக்கை பொறுத்த வரைக்கும் பல நேரங்களிலும் அவங்களுடைய ஆயில் தேவைக்காக பல நாடுகளை நம்பி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் அவங்க நாட்டுக்குள்ளேயே ஆயில் நிறைய இருக்குது. பட் அதை எடுக்கிறதுக்கான முயற்சிகளில் அங்கே இருக்கக்கூடிய ஊழல், நிறைய உலக அரசியல் எல்லாமே எதிராக இருந்தது. அதை எல்லாத்தையுமே நாங்கள் ஓவர் கம் பண்ணி 2050 ஜெயித்து விடுவோம் அப்படின்னு சொல்கிற அறிவிப்பை ஈராக் கொடுத்திருக்கிறார்கள். நெதர்லாந்தில் ரைட் விங் டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறவங்க ஒரு பெரிய ரேலி நடத்துகிறாங்க. அதற்கு எதிரான ஒரு தாக்குதலும் கலவரமாக அது மாறியதும் அப்படிங்கிறது மீண்டும் பேசு பொருளாக மாறி இருக்கு. நெதர்லாந்தில் மட்டும் கிடையாது, யூகேல ரைட் விங் பெரிய அளவில் முன்னேறி வருகிறார்கள், ஜெர்மனியில் ரைட் விங் முன்னேறி வருகிறார்கள், அமெரிக்காவில் சொல்லவே வேண்டாம், அவங்களும் இப்போ ரைட் விங் தான், இந்தியாவில் அவங்களும் ரைட் விங் தான் அப்படின்னு சொல்லி வேர்ல்டு லெவலில் அதிகமான நாடுகளில் ரைட் விங் பொலிட்டிக்ஸ் பெரிய அளவில் பேசப்பட்டு வருகிறது. லெபனனை விட்டு உடனடியாக இஸ்ரேல் வெளியேற வேண்டும், லெபனன் நாட்டுக்குள் இஸ்ரேல் நடத்தக்கூடிய தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்கிற கோரிக்கை ஐநா சபை வைத்திருக்கிறது. நேற்று கூட லெபனனில் தாக்குதலை நடத்தினாங்க இஸ்ரேல் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவினுடைய ட்ரேட் மினிஸ்டர் செப்டம்பர் 22ஆம் தேதி அமெரிக்காவுக்கு பயணத்தை மேற்கொள்ள போகிறார். ஒருவேளை இந்த டாரிஃப் பற்றியான டிஸ்கஷனில் நல்ல ஒரு முடிவு வருவதற்கான வாய்ப்புகள் உருவாகி இருக்கின்றன. கவுண்டர் டெரரிசம் செக்யூரிட்டி கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்ற முக்கியமான 2 தீர்மானங்களுடன் இந்தியா மற்றும் கனடாவினுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர்ஸ் பேசிக்கொண்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கனடா கவுண்டர் டெரரிசம் அப்படின்னு சொல்லும்போதே உங்க மனசுல நிறைய வந்திருக்கும். குறிப்பா ஜஸ்டின் ட்ரூடோ வந்து போய்
போயிருப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது. பிலிப்பைன்ஸில் ஃப்ளட் அப்படிங்கிறது அடிக்கடி வந்துச்சு. இதை காப்பாற்றுறதுக்கும், அந்த ஃப்ளட்லேருந்து மக்களை காப்பாற்றுவதற்கும், இனிமேல் ஃப்ளட் வந்தாலும் அதிலிருந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதும் செய்வது அப்படிங்கிற பெரிய ஊழல் நடந்ததாகவும், எனவே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அங்கே பிலிப்பைன்ஸ் நாட்டு அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு பெரும் போராட்டத்தை நடத்தி வருவதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. வடகொரியாவில் ரூலிங் பார்ட்டி ஃபவுண்டேஷனுடைய 80வது ஆண்டு விழாவை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவதற்கான பரேடினுடைய ஒரு ரிஹர்சல் இப்போது செய்து பார்க்கப்பட்டு வருவதாகவும், அதனுடைய வீடியோ தொகுப்புகள் இப்போது இன்டர்நெட்டில் வெளியாகி பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. புதிய பல ஆயுதங்களையும் வடகொரியா இந்த பரேடின் போது காண்பிக்க வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. பாலஸ்தீனம் ஒரு நாடு தான், அதை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி யூகே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்சம் லேட்டு தான், பட் ஆனாலும் யாருமே சொல்லாத போது நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு சந்தோஷம் தான் அப்படிங்கிறத இன்று பாலஸ்தீனம் ஒரு முடிவாக சொல்லியிருக்கிறார்கள். சொல்லப்போனால் ஐநா சபையில் இதை பற்றியான பேசுபொருள் ஜெர்மனி போன்ற முக்கியமான நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஏகப்பட்ட செய்திகள் பார்த்திருக்கோம். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.